Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எந்தெந்த பார்ட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மனப்பாட பாடல் எல்லா பாடலையும் தரோவாக எழுதி பார்த்துருங்க. கம்பல்சரி மனப்பாட பாடல் வருது, கலைச்சொல் அறிவோம், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இது எல்லாமே தரோவாக இருங்க. இதுதான் டிப்ஸ். நம்ம நிறைய மார்க் எடுக்கிறோம், தமிழில் ஸ்கோர் பண்ணுறோம்னா எந்தெந்த பார்ட்லாம் நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற பார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மனப்பாட பாடல் இதெல்லாம் கம்பல்சரி வருதுன்னு தெரிஞ்சதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அதனால் பக்கம் 19 பார்த்தீங்கன்னா பல உள் தெரிக இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. குருவினால பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுகாது. அடுத்து செகண்ட் ஒன் இது ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின். அடுத்தது 20 பேஜ் நம்பர் 20ல பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் ஃபோர்த் ஒன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினை 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தமிழகனார் தமிழையும் கடலையும் இரட்டர மொழியும் பாங்கினை விளக்குக இருக்கு இல்லையா, ரிப்பீட்டட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஈக்குவல், இது 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, இது 5 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ மோரார்லெஸ் சிமிலர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் மொழியை ஆள்வோம். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நம்ம பார்க்க வேண்டியது மொழிபெயர்ப்பு. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நான் ஆல்ரெடி 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 இருக்கும், அடுத்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ல இதை மட்டுமே கேட்டிருக்காங்க, மொழிபெயர்ப்பை மட்டும். ஸோ அதனால மொழிபெயர்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு 2 மார்க்ஸோ இல்லை 5 மார்க்ஸ்லையோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஜென்ரல் பார்ட்ல 2 மார்க்ஸ்ல இந்த மொழிபெயர்க்க கேட்கலாம். அப்படி இல்லையா 5 மார்க் கொஸ்டின்லேயே ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அடுத்தது கீழ்காணும் சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக, இதை பார்த்துக்கோங்க. இது 1 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பார்ட். அடுத்தது கட்டுரை எழுதுகிறதுக்கு இல்லையா, சான்றோர் வளர்த்த தமிழ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த இயல்ல. நெக்ஸ்ட் பக்கம் 23ல பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக பார்த்துக்கோங்க. எண்ணு பெயர், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. பக்கம் 24ல பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம். ஸோ இதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. இயல் 2 உயிரின் ஓசை. ஸோ இயல் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது பக்கம் 43 பல உள் தெரிக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. குருவினால செகண்ட் ஒன் வசன கவிதை, இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பக்கம் 44ல 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது தேர்ட் ஒன் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கேட்டிருக்காங்க. 5th 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ரிப்பீட்டடா 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, ஹாஃப் இயர்லி ப்ரீவியஸ் இயர் அரையாண்டு தேர்வில். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல செகண்ட் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின். சரிங்களா. ஃபர்ஸ்ட் 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, தென் செகண்ட் நியர்லி 5-6 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பக்கம் 45 மொழிபெயர்க்க. அடுத்து சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க, அது இம்பார்ட்டன்ட். பக்கம் 46ல வாழ்த்து மடல் எழுதுக இருக்கு இல்லையா, இதை கம்பல்சரி நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இந்த இயல்ல மொழியை ஆள்வோம் மொழியோட, அதாவது ஒரு இயல்லையும் இருக்கிற கட்டுரை கடிதத்தை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம பல உள் தெரிக 1 மார்க்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், அடுத்த ப்ரிஃபரன்ஸ் மனப்பாட பாடல். அடுத்தது நம்ம மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடுல இருக்கிற 1 மார்க்ஸ், அந்த 1 வேர்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தபடியா இருக்கிற அந்த கதை, கட்டுரை கடிதம், அப்புறம் இது வரவேற்புரை அந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா, வரவேற்பு மடல் எழுத சொல்றாங்களே அந்த மாதிரி, நிகழ்ச்சி நிரல் அந்த மாதிரி இருக்கிறத நீங்க கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கம்பல்சரி, கலைச்சொல் அறிவோம் கம்பல்சரி. பக்கம் 47ல சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்காது. அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, அதை பார்த்துக்கோங்க. பக்கம் 48ல பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், புயலின் போது அப்படின்ற மாதிரி. சரியா. இந்த கொஸ்டின்ல நீங்க உங்களையும் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை 5 செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுகன்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம். இயல் 3ல பார்த்தீங்கன்னா பக்கம்
65 குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 66ல ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். இது வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடா 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ சிறுவினால வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 4th கொஸ்டின். சரியா? கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது இல்லையா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்டும் தேர்டும் ரிப்பீட்டடா ஈக்குவலா கேட்டிருக்காங்க. இது 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, இதுவும் 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது மொழிபெயர்க்க நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பழமொழிகளை நிறைவு செய்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரியும் கேட்குறாங்க. கடிதம், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கடிதம். நெக்ஸ்ட் இந்த பார்ட், இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மிஸ் பண்ணக்கூடாத பார்ட் என்னது? காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவோம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மனப்பாட குறள் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த குறளை கொடுத்துட்டு அது என்ன வகையான அணி அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. அதையும் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட். இயல் 4 4ஆம் தமிழ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பலவுள் தெரிக பார்த்துக்கோங்க. 93ல குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் ரிப்பீட்டடா 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 94ல சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க 4 டிஸ்ட்ரிக்ட்ல. தென் செகண்ட் கொஸ்டின் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இது ரெண்டுமே ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. பக்கம் 95 மொழிபெயர்க்க அந்த பார்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது பக்கம் 96 கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க இருக்கு இல்லையா? அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கட்டுரை விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் தொடரை படித்து விடையை கண்டறிக இருக்கு இல்லையா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது குறிப்பை பயன்படுத்தி விடை தருக இருக்கு இல்லையா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மிஸ் பண்ணக்கூடாத பார்ட், இதுவும் கலைச்சொல் அறிவோமும். இயல் 5 மணற்கேணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பிழை இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட பாருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா இயல்ல இருக்கிற இந்த இலக்கண குறிப்பு பார்த்து பகுப்பத உறுப்பு இலக்கணம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. 110ல் இருக்கு பாருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது விரிவானத்தோட கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பக்கம் 121 குருவினால ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் மட்டும் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் 122ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடா 6 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் இம்பார்ட்டன்ட். இதுவும் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டும் செகண்ட் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் நெடுவினா. அடுத்தது 123ல பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம்ல இந்த படித்து சுவைக்கிறதுலே, அதாவது மொழிபெயர்ப்பு, இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? மொழிபெயர்ப்பு. அடுத்தது இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதை ஃபுல்லா பார்த்துட்டு தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க இருக்கு இல்லையா? அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது மதிப்புரை எழுதுக. இதுல பொறுத்த வரைக்கும் கடிதம் கட்டுரை கிடையாது, மதிப்புரை எழுதுகன்னு இருக்கு இல்லையா? அது. அடுத்து படிவத்தை நிரப்புக. இது வந்து படிவம் உங்களுக்கும் கொடுக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி. சரிங்களா? இதை படிக்காம போகாதீங்க, கம்பல்சரி நீங்க படிக்கணும். 125ல தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கு இல்லையா? அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நிற்க அதற்கு தக. இது இம்பார்ட்டன்ட். பள்ளியில் நான், வீட்டில் நான், உன்னுடைய 5 செயல்களை எழுதுக அப்படின்ற மாதிரி. அடுத்து கலைச்சொல் அறிவோம். இந்த இயலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இயல் 6 நிலாமுற்றம். ஸோ இதுல நமக்கு வந்து இலக்கண குறிப்பு பக்கம் 134ல இருக்கிறது. அடுத்து பகுப்பத உறுப்பு இலக்கணம், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இயலை பொறுத்த வரைக்கும் பக்கம் 147ல பலவுள் தெரிக ஃபுல்லா படிச்சுக்கோங்க. குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, அடுத்து ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். 148ல சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், அடுத்தது ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, செகண்ட் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, தேர்டும் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மொழியை ஆள்வோம். அதுல என்ன பண்ணணும்னா நீங்க மொழி பெயர்க்க இருக்கு இல்லையா? இது இம்பார்ட்டன்ட். தொடர்களை அடைப்புக்குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக. இது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 150ல பாத்தீங்கன்னா அந்த புதிர்னா என்னன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றியது புதிர் விடைன்னு இருக்கு இல்லையா? இது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. பக்கம் 152ல தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்கள் எண்ணங்களால் நிரப்புக. இது அடுத்து பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுக. நெக்ஸ்ட் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதுக்கு அடுத்தபடியா நான் என்ன சொல்லுவேன்? கலைச்சொல் அறிவோம்.
திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பாடல் வந்து மனப்பாட பாடலோ அது பார்த்துக்கோங்க. அடுத்த பக்கம் 158ல பார்த்தீங்கன்னா சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 157ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் குருவினா இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் ஹாஃப் எலியில கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. இயல் 7 விதை நெல் இருக்கு இல்லையா அதுல வந்து பக்கம் 169ல இருக்கிற இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது விரிவானம் கதை பார்த்துக்கோங்க. 178ல பலவுள் தெரிக குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் 1 2 3 4 இது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 179 பொறுத்த வரைக்கும் சிறுவினால ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. தேர்ட் வந்து 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஃபோர்த் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்டும் தேர்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அதுல நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக இல்லையா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது இந்த இதுல நெடுவினா பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்துக்கோங்க. மொழிபெயர்க்க பக்கம் 180ல மொழிபெயர்க்க. அடுத்து தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் 800 தருக இம்பார்ட்டன்ட். கடிதம் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அப்படின்னு கட்டுரை வெளியிட அந்நாளிதழுக்கு ஆசிரியர் கடிதம் எழுதுக. அடுத்தது மொழியோடு விளையாடல ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அது இம்பார்ட்டன்ட். பக்கம் 182ல காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அடுத்து கலைச்சொல் அறிவோம். இது ரெண்டுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இயல் 8 பெருவழி. இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த இயல்ல நம்ம பக்கம் 197 இருக்கு இல்லையா பலவுள் தெரிக ஃபுல்லா எழுதிக்கோங்க. குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடா 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து 198ல பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தென் ஃபோர்த். சரிங்களா? 1 2 4 இது 3மே இம்பார்ட்டன்ட். நெடுவினால ஃபர்ஸ்ட் செகண்ட் 2மே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது 199ல மொழிபெயர்க்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக இது இம்பார்ட்டன்ட். கடிதம் எழுதுக இருக்கு இல்லையா இதுவும் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 200ல சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட். கலைச்சொல் அறிவோம் நயம் பாராட்டுக சம்டைம்ஸ் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்க வந்து எல்லாமே ரெடியா இருங்க. இந்த பாடல் சொல்றேன் நான். எந்த பாடல்லாம் கொடுத்துட்டு நயம் பாராட்டுக எழுத சொல்லுவாங்க. 201ல காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அடுத்தது கலைச்சொல் அறிவோம் இதை வந்து கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அதாவது கலைச்சொல் அறிவோம் இது. அடுத்து மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களும் அதனால் ஏற்படும் நன்மைகளும் குறித்து எழுதுக இதை வந்து பார்த்துக்கோங்க. பாருங்க கலைச்சொல் அறிவோம். சரிங்களா? அடுத்தது இயல் 9 அன்பின் மொழி இருக்கு இல்லையா இந்த இயலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனப்பாட பாடல் எல்லாமே தரோவா இருங்க. இலக்கண குறிப்பு இம்பார்ட்டன்ட் 214. அடுத்து 215ல பகுப்பத உறுப்பிலக்கணம் அதை ஃபுல்லா தரோவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 223 223ல பலவுள் தெரிக ஃபுல்லா பார்த்துக்கோங்க. குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதுல தேர்ட் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தேர்ட் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 224ல சிறுவினால ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செகண்டும் இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடா 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. செகண்டும் தேர்டும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பக்கம் 225ல மொழிபெயர்க்க இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஓமை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக அது இம்பார்ட்டன்ட். வாழ்த்துறை எழுதுக இருக்கு இல்லையா இது இம்பார்ட்டன்ட். இந்த நிறுத்தற்குறி வந்து நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்புக இருக்கு இல்லையா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா விண்ணப்ப படிவம் கொடுத்துட்டு நிரப்ப சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மரம் நடுவிழாவுக்கு நன்றியுரை எழுதுக இதை வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பார்ட்ல எதை பார்க்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அவ்வளவுதான். விளம்பரத்தை நாளிதழுக்கான செய்தியாக மாற்றியமைக்க இருக்கு இல்லையா அது. அடுத்து பக்கம் 229ல காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அடுத்து கலைச்சொல் அறிவோம்.
சரிங்களா? அது கலைச்சொல் அறிவோமோட. அப்போ இந்த பேஜ்ல நம்ம பார்க்க வேண்டியது நன்றியுரை எழுதுக. அடுத்தது மொழியோடு விளையாடல இந்த விளம்பர நாளிதழுக்கு செய்தியாக மாற்றியமைக்க. அடுத்து தமிழ் 800 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 229ல காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. கலைச்சொல் அறிவோம். இது ஃபுல்லா தரோவா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். பலவுள் தெரிக ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல். அடுத்தது மொழியோடு விளையாடு மொழியை ஆள்வோம்ல இருக்கிற ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இலக்கண பகுதியோட இந்த உரிச்சொற்றொடர் இருந்ததுன்னா, வினையடை, பெயரடை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாம் தமிழ் 800 இதெல்லாம் ஒன் வேர்ட் மாதிரி இருக்கும். அந்த 1 மார்க் ஆன்சர்ஸ்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு, கடிதம், கட்டுரை, அப்புறம் பாராட்டு உரை ஏதாவது எழுதுறது, நிகழ்ச்சி நிரல் எழுதுறது, அந்த மாதிரி இருக்கிற ரிலேட்டடா பார்த்துட்டு, ஃபைனலா வந்து சிறுவினா, குறுவினா, நெடுவினா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழ பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது பிழை இல்லாம எழுதணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப இயல்பு. இப்போ நீங்க ஆன்சர்ஸ் ஃபுல்லா கரெக்ட்டா எழுதியிருக்கீங்க. பட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா அட்லீஸ்ட் 1/4 மார்க்காவது குறைப்பாங்க இல்லைங்களா? அதனால அத மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஆன்சர் கரெக்ட்டா எழுதிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால மார்க் போடுறது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.